கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும், கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும், லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் காத்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் அவனிடத்திற்கு போக வேண்டியவர்கள் யார்? மூப்பரும் நியாயாதிபதிகளும். மூப்பரும் நியாயாதிபதிகளும் யாரை சுற்றி இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்கள்? கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் எதை பிடிக்க வேண்டும்? ஒரு கிடாரியை. பட்டணத்து மூப்பர் பிடிக்கும் கிடாரி எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமாய். கிடாரியை எங்கே கொண்டு போக வேண்டும்? உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே. தரிசான பள்ளத்தாக்கில் கொண்டு போன கிடாரியின் எதை வெட்டி போட வேண்டும்? தலையை. கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? லேவியின் குமாரராகிய ஆசாரியர்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? லேவியின் குமாரராகிய ஆசாரியர்கள். லேவியின் குமாரராகிய ஆசாரியரை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? தமக்கு ஆராதனை செய்யவும் அவருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும். லேவியின் குமாரராகிய ஆசாரியரின் வாக்கின்படி தீர்க்கப்பட வேண்டியவை எவை? சகல வழக்கும் சகல காயச்சேதமும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எதின் மேல் தங்கள் கைகளை கழுவ வேண்டும்? பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் தங்கள் கைகள் எதை சிந்தினதில்லை என்று கூற வேண்டும்? அந்த இரத்தத்தை. எங்கள் கண்கள் அதை கண்டதுமில்லை என்று கூற வேண்டியவர்கள் யார்? கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர். இஸ்ரவேலின் மேல் எதை சுமத்தாதிரும் என்று பட்டணத்தின் மூப்பர் சொல்ல வேண்டும்? குற்றமில்லாத இரத்த பழியை. இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் எப்படி இரும் என்று பட்டணத்தின் மூப்பர் சொல்ல வேண்டும்?
கிருபை உள்ளவராய் தமது பார்வைக்கு செம்மையானதை செய்யும்போது கர்த்தர் எதை இஸ்ரவேலை விட்டு விலக்குவார்? குற்றமில்லாத இரத்தப் பழியை. கர்த்தரின் பார்வைக்கு எதை செய்தால் குற்றமில்லாத இரத்தப் பழியை இஸ்ரவேலின் நடுவிலிருந்து விலக்கி போடலாம்? செம்மையானதை. கர்த்தர் சத்துருக்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை எப்படி கொண்டு வருவார்கள்? சிறைப்பிடித்து. சிறைப்பிடித்து வருகிறவர்களில் யாரை விவாகம் பண்ண ஒருவன் விரும்புவான்? சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை. சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ண விரும்புகிறவன் அவளை எங்கே அழைத்து கொண்டு போவான்? தன் வீட்டிற்கு. சோதனை கேள்வி 1. எங்கு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருக்கும்? ஏ வெளியில், பி சந்தையில், சி வீட்டில், டி ஆசரிப்பு கூடாரத்தில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ண விரும்பி தன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போனால் அவள் எதை சிரைக்க வேண்டும்? தன் தலையை. சிறை பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஒருவன் விவாகம் பண்ண விரும்பினால் அவள் எதை களைந்து விட வேண்டும்? தன் நகங்களை. சிறை பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஒருவன் விவாகம் பண்ண விரும்பினால் அவள் எதை நீக்கிவிட வேண்டும்? தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை. சிறை பிடிக்கப்பட்ட ஸ்திரீ யாரை நினைத்து துக்கம் கொண்டாட வேண்டும்? தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து. சிறை பிடிக்கப்பட்ட ஸ்திரீ தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து எத்தனை நாள் துக்கம் கொண்டாட வேண்டும்? ஒரு மாதம் மட்டும். சிறை பிடிக்கப்பட்ட ஸ்திரீ தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து எங்கிருந்து துக்கம் கொண்டாட வேண்டும்? இஸ்ரவேலன் வீட்டிலிருந்து. சிறை பிடிக்கப்பட்ட ஸ்திரீ ஒரு மாதம் மட்டும் துக்கம் கொண்டாடின பின்பு அவள் இஸ்ரவேலனுக்கு எப்படி இருப்பாள்? மனைவியாய். சிறைப்பிடிப்பிலிருந்து விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயின் மேல் புருஷனுக்கு பிரியம் இல்லாவிட்டால் அவளை என்ன செய்யக்கூடாது? பணத்திற்கு விற்கக்கூடாது. புருஷனுக்கு பிரியமில்லாத சிறை பிடிக்கப்பட்ட மனைவியை என்ன செய்ய வேண்டும்? அவளை தன் இஷ்டப்படி போகவிட வேண்டும். சிறை பிடிக்கப்பட்ட ஸ்திரீயினாலே இஸ்ரவேலன் ஆதாயம் பெறும்படி ஏன் தேட வேண்டாம்? அவளை தாழ்மைப்படுத்தினபடியினால். யார் ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாயும்
மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருப்பான்? 2 மனைவிகளை உடைய ஒருவன். சேஷ்ட புத்திர சுதந்திரம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? முதற் பேரானவனுக்கு. முதற் பிறந்தவன் யாருடைய புத்திரன் ஆனாலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வெறுக்கப்பட்டவளின் புத்திரன். தகப்பன் எதை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடுவான்? தனக்கு உண்டான ஆஸ்தியை. தகப்பன் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை எப்படி அங்கீகரிக்க வேண்டும்? சேஷ்ட புத்திரனாக. தகப்பன் தன் முதற் பேரானவனுக்கு ஆஸ்திகளில் எத்தனை பங்கு கொடுக்க வேண்டும்? 2 பங்கு. முதற் பிறந்தவன் தன் தகப்பனுக்கு எப்படிப்பட்ட பலன்? தகப்பனுடைய முதற் பலன். முதற் பிறந்தவனுக்கு உரியது எது? சேஷ்ட புத்திர சுதந்திரம். சேஷ்ட புத்திர டேஷ் அவனுக்கே உரியது. சுதந்திரம். தன் தகப்பன் தாயின் சொல்லை கேளாமல் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிறது எப்படிப்பட்ட பிள்ளை? அடங்காத துஷ்ட பிள்ளை. சோதனை கேள்வி 2. வெளியில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை குறித்து எது தெரியாதிருக்கும்? ஏ, கொலை செய்யப்பட்டவன் யார் என்று. பி, கொன்றவன் இன்னான் என்று. சி, அவன் இறந்தது எப்போது என்று. டி, அவன் யாருடைய உறவினர் என்று. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனும் அடங்காதவனுமான துஷ்ட பிள்ளையை யாரிடத்துக்கு கொண்டு வர வேண்டும்? பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கு. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனும் அடங்காதவனுமான துஷ்ட பிள்ளையை எவ்விடத்துக்கு கொண்டு வர வேண்டும்? பட்டணத்தின் வாசலுக்கு. தங்கள் மகன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே தகப்பனும் தாயும் சொல்ல வேண்டும். அடங்காத துஷ்டன், எங்கள் சொல்லை கேட்காதவன், பெருந்தீனிக்காரன், குடியன். பட்டணத்தின் மூப்பரிடம் கொண்டு வரப்பட்ட துஷ்டனை என்ன செய்ய வேண்டும்? சாகும்படி கல்லெறிய வேண்டும். பட்டணத்தின் மூப்பரிடம் கொண்டு வரப்பட்ட துஷ்டனை யாரெல்லாம் சாகும்படி கல்லெறிய வேண்டும்? அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும். எதை இஸ்ரவேலின் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும்? தீமையை. யார் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்கும்?
கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை எதற்காக மரத்திலே தூக்கி போடுவார்கள்? கொலை செய்யும்படி. மரத்திலே தூக்கி போடப்பட்டவனின் பிரேதம் எப்பொழுது மரத்தில் தொங்கக்கூடாது? இரவில். மரத்திலே தூக்கி போடப்பட்டவனின் பிரேதத்தை அந்நாளிலேதானே என்ன பண்ண வேண்டும்? அடக்கம். தேவனால் சபிக்கப்பட்டவன் யார்? மரத்திலே தூக்கி போடப்பட்டவன். தேவனாகிய கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தை என்ன படுத்தக்கூடாது? தீட்டு. சோதனை கேள்வி 3. ஒருவன் கொலை செய்யப்பட்டு கிடந்தால் மூப்பரும் நியாயாதிபதிகளும் எது மட்டும் அளக்க வேண்டும்? ஏ பலிபீடம் மட்டும், பி கூடார வாசல் மட்டும், சி பட்டணங்கள் மட்டும், டி வீடுகள் மட்டும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தாவே, நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராய் இரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்த பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். ஆமேன்.